நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 7 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகா வெறும்னே சும்மா இவ்வளோண்டு கீறி வச்சுருக்கேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இறங்காது, சும்மா லைட்டாக மட்டும் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். நல்லா ஒரு 300 கிராம் வெங்காயம் எடுத்து ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறம் வர்றதுக்கு எப்படியோ 15 மினிட்ஸ் ஆகுது, குறைஞ்சது ஆகும். நல்லா பொன்னிறமாக வரணும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். நம்ம இப்போ மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம். இப்போவே ஆல்ரெடி கொஞ்சம் சுருங்கி இந்த வெங்காயத்தோட ஓரமெல்லாம் உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வந்துட்டு டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் மாதிரி நமக்கு கருப்பு கலர் ஆனாலோ இல்லைன்னா கொஞ்சம் முழுசாக வெந்தது மாதிரி மட்டுமே இருந்தாலும் நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நடுவில் வெங்காயம் நல்லா மாட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ரௌனாக போட்டோம்னா ஃபுல்லாக நம்ம இந்த தண்ணி கிண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்கும் போது கரைஞ்சிரும். வெங்காயம் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம தக்காளி இப்போ அப்படி தான் போட்டு ஃபுல்லாக தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கரைக்க போகிறோம். ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போடுறோம். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கி வந்திருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தொக்கு மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிடி புதினா, அதே போல் ஒரு பிடி கொத்தமல்லி. இப்போ தக்காளி பார்த்தீங்களா எவ்வளோ தின் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்து நறுக்கி வைக்கணும். இப்போவே வந்துட்டு நம்ம ஒரு பிரியாணிக்கு ஒரு ½ சால்ட் இப்போவே போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக. இது சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்சு மஞ்சள் பவுடர். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே அந்த மட்டனுக்கு எவ்வளோ உப்போ அதில் ஒரு 3/4 உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி கூட போடலை. இந்த மட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு குழையிறது நல்லா தெரியுதா? பார்த்தீங்களா, நசுங்க சூப்பராக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நசுங்கினாலே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கரண்டியெல்லாம் கரைச்சி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நாம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 100 கிராம் தயிர் வந்துட்டு இதில் ஊற்றணும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் டைரெக்டாக மட்டன் சூப்பை ஊற்றிக்க போகிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர், அதாவது 3/4 கிலோ எனக்கு. இது ஒரு டம்ளர் 1/4 கிலோ அளவுக்கு வரும். இதில் 3 டம்ளர் போட்டிருக்கோன்னா இப்போ 1க்கு 1.5 கணக்கில் நாம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சூப்பும் தண்ணியும் சேர்த்து 1 2. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் பாத்திரத்தை ஒட்டி ஊற்றுறேன். 3 4. என்னோடய சாப்பாடு வந்து குழையன்றதால அந்த 4.5லேயே அரை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு நல்லா நுரைச்சி கொதித்து வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன், அதையும் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன்.
நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 1 கிலோக்கு 1க்கு 1ன்ற கணக்குக்கு போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா சலன்னு கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க தண்ணியை வடித்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை வடித்த அரிசியை ஊற்றிக்கலாம். இந்த அரிசியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் உப்பு காரமெல்லாம் பார்த்தாச்சு. லெமன் மட்டும் ஒரு 3/4 லெமன் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா தயிர் சேர்க்கலை நான், அதுக்காக 3/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மேலே எழும்பி வரும்போது நம்ம மூடி தம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பழைய தவாவை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இந்த தவா தான் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டேன். இந்த இரும்பு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாட்டை எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பாட்டை எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே வெயிட்டான ஒரு குழவுக்கல் இதை எடுத்து வச்சுட்டு இப்போதுலேருந்து நம்ம 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வாட்ச் பண்ணணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஒரு 10 மினிட்ஸ் நான் ரெஸ்டிங் டைமே கொடுத்துருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கா? ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க, அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.